ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதிஸ் சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்களுடைய 50வது வீடியோ. இப்போ மாதிரியே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பற்ற வச்சு ஒரு வானல் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் 1-2 இதை இடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சூப்பில் இந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இதில் ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ரொம்ப வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வாழைத்தண்டை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். வாழைத்தண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அத்தோ மாதிரியான ஃபுட்டோட இந்த சூப்பை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிடுறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இது மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணியில். அதையும் இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நல்லா நறுக்கி போட்டுருங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.